படம் இந்த வாட்டி 2026 கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். ஒருத்தனும் ஒரு கூலியும் ஆட்ட முடியாது. சென்சார் போட்டால் போட்டுக்கோங்க. 2026 ஒரு அண்ணன் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணுவார், ஒரு டோட்டல் கிராஸ். அதை வந்து முறியடிக்கிறதுக்கு வேற எவனாலுமே முடியாது. அவன் 2.5 மணி நேரம் படம் இருக்குல்ல, அந்த படத்தை எங்கள் ட்ரைலரே பேசிட்டு போயிடும். ஐயோ அண்ணா போட்டு கிழிச்சிட்டாண்ணா படம். ட்ரைலரே எப்படி இருக்கா, படம் எப்படி இருக்கும் நீங்க நச்சு பாருங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ. இந்த பொங்கல் நம்ம தான் ப்ரோ. படம் இந்த வாட்டி 2026 கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். ஒருத்தனும் ஒரு கூலியும் ஆட்ட முடியாது. சென்சார் போட்டால் போட்டுக்கோங்க. இல்லை ஒத்தே கிடையாது, வேஸ்ட்டு. புரியுதுங்களா? யாரு கூட கிளாஸ் போடணுமோ அவங்க கூட கிளாஸ் போடணும். புரியுதுங்களா? தூக்கி குத்தவங்க வளர்த்து விடணும்னு பார்க்குறவங்க எவனோ அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவரே இந்த வருஷம் தோக்க போகிறாரு. அவர் சப்போர்ட் பண்ணி படம் ஜெயிச்சிருமா? தலை பிளாஸ்ட்டு. நான் ஓப்பனாக சொல்ல இல்லை தலை, படத்துக்கு எல்லாம் வந்து பாருங்க, வேற மாதிரி இது பயங்கரமாக சம்பவம் பண்ணிக்கிறாங்க. புரியல, ஒரு துள்ளி கூட போர் இல்லை தலை. வரவங்க எல்லாருமே பாருங்க, எல்லாம் டான்ஸ் ஆட்டு ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க. என்னைக்கே தொண்டை கட்டின்னு இருக்குது. உள்ள பிளாஸ்ட்டு, படத்துக்கு இன்னும் பிளாஸ்ட்டு. தளபதினாலே சம்பவம் தான். டிஎம்கே வீட்ல உட்கார சொல்லுங்க. பராசக்தி உட்கார்ந்து வீட்ல பாருங்க. எல்லாரும் எம்பி உட்கார வச்சு சாட்டையில செருப்படி அடிக்கிறாரு. முக ஸ்டாலின் தான் முதல் அடி இந்த வருஷம் சொல்றேன். வீட்ல உட்காருங்க. சிவகார்த்திக் வீட்ல உட்கார்ந்து படத்தை பாருங்க. ட்ரெயிலர்ல பிளாஸ்ட். அவனதான் நம்ம தான். சிவகார்த்திகேயன் உனக்கு அவள் தான் 14ஆம் தேதி நீ காலி சக்தி. பராசக்தி யாரோ போவாதீங்க. பராசக்தி ஆதிசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி தீய சக்தி ஆதி. ஓம் சக்தி பராசக்தி சிவகார்த்திகேயன் தீய சக்தி. பராசக்தியோ ஆதிசக்தியோ. பராசக்தியோ ஆதிசக்தியோ. யோ பேச முடியா. பராசக்தியோ ஆதிசக்தியோ விஜய் சக்திக்கு வந்து பாருங்க, சக்தி ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு வரும். ஒன்று போதும் தெரியுமா? இது ஒன்று என்ன ஆமாம் வந்துச்சு. பார்த்தோம்னா நம்ம வீடியோ எடுத்தோம்னா பொலிட்டிக்கல் அப்படின்னா பார்க்க இப்போ படமாக பார்க்கலாம் ப்ரோ. அவள் நம்ம பராசிட்டி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தேவையில்லாம சண்டைக்கு வராங்க. எப்படின்னா ஜன வின் போகும்போது அது அவங்களுக்கே தெரியும். அது ரொம்ப வருத்தமான இருக்குது. பரவாயில்ல, அவள் பொலிட்டிக் படம் அங்கே போய் திருப்பி வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். 10 வருஷம் கழிச்சா வந்தால் நாங்கள் வெயிட் பண்ணால் போகிறோம் படத்துக்காக. அவள்தான் ஜனநாயகனா வேறு மாதிரி இருக்குதுண்ணா. கேசரி வந்தெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பொட்ட பசங்க வந்து பேசினுக்கிறானுங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து தீய சக்தியாக மாற்ற போகுது ஒரு படத்தை. அவரோட கெரியரை க்ளோஸ் ஆக போகுது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர்கிட்ட நெருங்குறதே வேஸ்ட்டு. அவருக்கு பக்கத்துலேயே வர முடியாது. இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு கடைசி படம் தெரியும், தெரிஞ்சுமே அவர் ஆப்பனண்ட்டாக நிற்கிறாப்புல. அவரை வளர்த்து விட்டதில் ஒரு விஷயம் நாங்கள் தான் காரணம். தளபதி ரசிகர் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுறாப்புல, அது வச்சு இன்சூர் அவங்க கூட சேர்ந்து பண்ணுறாப்புல, நம்மளுக்கு தேவை அது. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கொட்டை அறுக்கப்படும் எலெக்ஷனுக்கு அப்புறம். சாட்டைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொட்டை அறுக்கப்படும். அவன் தளபதி வாடப்படான்றான். கொட்டை பற்றி பேசினா அந்த ராவண மோகன் கத்தி கீச்சா பாருங்க, அந்த சீனு ரத்தத்தை சாப்பிட்ட பாருங்க. இவங்களாம் பேச முடியாது. கிராமத்தில் அந்த ஒரு டக்குன்னு போயிடுச்சு அந்த சீனு. டான்ஸ் ஆன ஒரு டான்ஸு அதெல்லாம் வந்து அதை வரான் பாருங்க. 10ஆம் தேதி அவனுங்களாம் இதெல்லாம் செட் ஆகாது. அவன் இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 100 வருஷம் ஆகும். அதில் செத்து போயிடுவான். அவன் செத்து போயிடுவான். அவனுக்கு ப்ரோ எனக்கு தளபதி கற்றுது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்தி என்ன ப்ரோ. ஆனால் என்னைக்கு தளபதி கடைசி படம் தெரிஞ்சு வந்து நின்றானோ, அவன் டஃப் கூட நான் ஆஃப்னண்டா நின்றானோ அன்றைக்கே அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன். நான் ஃப்ளாப்லாம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. துர்கா சம்மான் தெரியல, துர்கா சம்மான் வந்து ரிஜெக்ட் பண்ண படம் இது. பராசக்தி ரிஜெக்ட் பண்ண படம் இது. இன்றைக்கி அவர் நடிச்சிருக்கிற காலில் வந்து சுதா கங்கோர காலில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு படம் பண்ணுறாப்புல பண்ணிட்டோம். 10ஆம் தேதி ப்ரோ அவன் ட்ரெயிலர் வரட்டும் ப்ரோ. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவன் ட்ரெயிலர் வரட்டும் ப்ரோ. ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கலாம் ப்ரோ. படமே பிளாஸ்ட் ப்ரோ. படம் தான் எங்கள் ட்ரெய்லர் ப்ரோ. அவன் படம் தான் எங்கள் ட்ரெய்லர். அவன் வந்து எங்கள் ட்ரெய்லர் மாசுக்கு மாசு. அவன் படம் மாசுக்கு நான் வராது. எங்கள் ட்ரெய்லரே பேசிட்டு போடும் அவன் படத்துக்கு. அவன் 2.5 மணி நேரம் படம் இருக்குதுல்ல, அந்த படத்தை எங்கள் ட்ரெய்லரே பேசிட்டு போயிடும். வேற மாதிரி இருக்க தலைவா. வேற என்ன தலைவா சொல்றது? விஜயனா படத்தில் ப்ராப்பர் கமர்ஷியல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்குது தலைவா. வேற எதனா சொல்லுமா? தலைவா அவரோட ஃபோட்டோ வந்தாலே ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் நடக்கும் தலைவா. அவரோட வீடியோ வரணும்னு அவசியமே இல்லை தலைவா. என்ன ஸ்பெஷல்னு சொன்னோன்னா கடைசியில் வந்து ஒரு டயலாக் வரும் தெளிவா. அது பர்டிகுலராக வந்து டிஎம்கேக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அரசியல் வந்துட்டு நல்லது பண்ணுறதுக்காக வரதுக்கு இல்லாமல் ஏன்டா கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ ஒரு சாட்டை வச்சு ஒரு பாட்டு நானாயிட்டால் அந்த சாட்டை வச்சு எல்லா அரசியல்வாதியும் அடிக்கிறா தெளிவா.
சிம்பிள் தெரியும். எம்ஜிஆர் வந்து 1977 வந்து ஆட்சியில் வந்தார் கரெக்டாக. 1977 வந்து அவர் இருக்கிற வரைக்கும், அவர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேறு எந்த கட்சியாலுமே சிஎம் ஆக முடியல. அண்ணன் 2024 ஆட்சி அமைப்பார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேறு எந்த பார்ட்டியாலுமே அந்த அரசியல் அந்த ஆட்சி கட்டில் இருக்குது அதை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் தெளிவா. சிம்பிளாக சொல்லணும்னா 2024 கலெக்ஷனும் நம்மள் தான், எலெக்ஷனும் நம்மள் தான் தெளிவா. 2024 ஒரு அண்ணன் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணுவார், ஒரு லைக் ரெவன்யூ செட் பண்ணுவார், டோட்டல் கிராஸ். அதை வந்து முறியடிக்கிறதுக்கு வேறு எவனுமே முடியாது. அண்ணனே திருப்பி சினிமாவுக்கு வந்தால் மட்டும்தான் அது அச்சீவ் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதே மே மாதத்தில் எலெக்ஷன் வரும்ல, எலெக்ஷன் ரிசல்ட் வரும்ல, அண்ணன் சிஎம் ஆகிறாரு. அவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் மட்டும் தான் சிஎம்மாக இருப்பார். வேறு யாராலுமே சிஎம்மாக அந்த ஆட்சி கட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது. வேற லெவலில் இருந்துச்சு. எப்பவுமே ராக்கி தியேட்டர் வந்து செம்ம மாசாக இருக்கும். அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. ஐ எம் வெயிட்டிங் சொல்ல ஐ எம் கமிங் சொல்லியிருக்கேன். கம்மிங் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம். விஜய்னாலே பிடிக்குங்க, அவ்வளோதான். அது இன்னும் நல்லா செம்ம சஸ்பென்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ. பயங்கரம். பார்க்க முடியாதுல்ல. என்னன்னா தலைவலி ட்ரெயிலரா எப்படின்னா சொல்லாது பிளாஸ்ட்னா ஒரே வாட்சம் பிளாஸ்ட்டு குஸ்மா அந்த தளபதி அந்த ஒரு லுக்கும் சரி டைலாக்கும் சரி. என்னன்னா அப்படியே சென்னைக்கு வச்சுக்கான் தளபதி இல்லை. என்ன மாதிரி மீச தாடி முகம் யோயோ தளபதி கம்பேக் கேட்குறேன். எல்லாமே சூப்பர்டா தளபதி. துப்பாக்கியும் வேற லெவலில் துப்பாக்கி அது மாதிரி துப்பாக்கி மேலே அது மேலே இருக்குடா தளபதி தான். ஐப்பு வேற லெவலாக இருக்குடா. ஐப்பு தளபதி தான். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது ட்ரெய்லரு. அதுவும் Jan 9 வந்து தளபதி பிரியாணி ப்ரோ, கேசரி ஸ்வீட்டுக்கு ப்ரோ. பிரியாணி இது தளபதி படம். இது தளபதி படம் ப்ரோ. எங்கெங்கெல்லாம் நரம்பு இழுத்துச்சு பார்க்கும்போது ரத்த கொதிப்பு ப்ரோ. பாலிடிக்ஸ் லாஸ்ட்டாக ஒரு பாலிடிக்ஸ் வரும் ப்ரோ. அதான் ப்ரோ வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. திமுகக்கு செய்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. திமுகக்கு செய்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஐயோ அண்ணா போட்டு கிழிச்சிட்டாண்ணா படம். ட்ரெய்லரே எப்படின்னா படம் எப்படி இருக்கும் நீங்க நச்சு பாருங்க. போட்டு கிழிச்சிட்டாங்க. ப்ரோ யாரும் பராசக்தி போகாதீங்க, விஜய் சக்திக்கு வாங்க, டிவிகே சக்திக்கு வாங்க. யாரும் பராசக்தி போகாதீங்க, டிஎம்கே ஒழிங்க. ப்ரோ படம் டிஎம்கே எப்படி ஒழிங்க, அதான் ப்ரோ படம். வெறும் ட்ரெய்லருக்கு மட்டுமே எப்படின்னா வெறும் ட்ரெய்லருக்கு மட்டுமே இது. பட்டெல்லாம் நீங்கள் வெளியே நின்றாங்க, உள்ளே வந்து நின்று வீடியோ எடுங்க, அப்போ தெரியும்ண்ணா. அற்புதமாக இருக்குது ட்ரெய்லர். புரியல. ஒரு மயிறு கேசரியும் கிடையாது. நீங்கள் இதை டீ போட்டுவாங்க. ஹாலிவுட் லெவலில் இருக்குது ட்ரெய்லர். நீங்கள் ஒரு தடவை ஃபோனில் பார்த்துட்டு நீங்கள் ஏழுங்க பகவத் கேசரி அந்த கேசரியான்னு. ஐயோ அது வேணாண்ணா, நம்மளே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரே நாளில் கலெக்ஷன் அடிச்சு முடிச்சிடும், மொத்த பட கலெக்ஷன். இது நீங்கள் கிளாஸ் லெவலில் கொண்டு வரவே தேவையில்லை, ஒரு நாள் போதும் அவர் மொத்த கலெக்ஷனும். நீங்கள் இந்த வருஷத்தை போட்டு நம்மளே ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கால. ஒவ்வொரு டைலாக் பேசுவார் பண்ண, அப்படி ஸ்லோ மோல நின்று ஒரு டைலாக் வரும். தேட்டர் தெரிவிக்கும்ண்ணா, நீங்கள் ட்ரெய்லர் பாருங்க. நல்லா இருந்ததுண்ணா, செம படம்ண்ணா. செம ட்ரெய்லர்ண்ணா. ஒரு சீன்ல ராணுவ மவன் அந்த டைலாக் வரும்போது பா செம்ம சீன். அப்படியே நக்கிறாருண்ணா, அப்படியே செம்மடா மஜானா. அது தெரிக்க விட்டாருண்ணா ட்ரெய்லர்ல. செம்மண்ணா. எல்லாருக்கும் ஒரு அடி, சிஎம் சாருக்கு ஒரு அடி, பராசக்திக்கு ஒரு அடி, எல்லாருக்கும் ஒரு அடி. செம்மையா இருக்கு ட்ரெய்லர். மேக்ஸ் செம்ம. லாஸ்டா படம் லாஸ்ட் ஆயிடும். தேங்க்ஸ். பயங்கரமா இருக்கு ப்ரோ. இந்த பொங்கல் நம்ம தான் ப்ரோ. கேசரில ப்ரோ எச்சுனா சொன்ன மாதிரி தான் இது தளபதி படம். எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. இந்த வாட்டி பராசக்தியா காலி பண்றோம், ஒண்ணுமே இல்லை. வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸுன்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு தகுதி இல்லை. அவங்களோட ஓவரால் கலெக்ஷனை விட எங்கள் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அதிகமாக இருக்கும். பராசக்தியில் எங்கள் அவருக்கு துப்பாக்கி கொடுத்ததே எங்கள் ஆள் தான், தோட்டாலே எங்கள் ஆள் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியாது பராசக்தியால். அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ அந்த ட்ரைலரில். ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஐ எம் கம்மிங்னு போட்டிருக்காரு. இந்த வாட்டி 2026 தளபதி தான். ஐ எம் கம்மிங் அவரே சொல்லிட்டாரு. பிளாஸ்ட் தான் இனிமேல், பிளாஸ்ட் தான். இல்லை, ஜன்னல் ட்ரைலர் வந்து நான் எதிர்பார்த்ததோட வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி இப்போ அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி வரை கொடுத்துருக்காரு இல்லையா. இப்போ அதுக்கு பார்க்கும்போது ஒரு டைலாக் வர சொல்லியிருக்காரு. உன்னை காலி பண்ணிவிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற பஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் டைமில் இப்படி ஒரு பஞ்சுன்றது ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் எதிர்பார்த்ததோட வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லர் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பிஜிஎம் வந்து தெறிக்க விட்டுருக்கு. நான் இது வரைக்கும்
ஆல்மோஸ்ட் ஒரு கில்லி டைம்லேருந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பார்த்ததுல எக்ஸ்ட்ரீமான ஒரு மாசான ஒரு ட்ரெய்லர்னால் இதுதான். இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் நான் விஜய் பார்த்ததே இல்லை. நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் தான்ப்பா அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுது? அதாவது விஜய் படம்னாலே மாசாக இருக்கும். இதில் வந்து அரசியல் வருதே இதுக்கு தானா அப்படின்ற மாதிரி சில டைலாக் சொல்லியிருக்காரு. ப்ளஸ் என்னை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் பதில்ன்ற மாதிரி சொல்லும் போதெல்லாம் அடிக்கிறாரு. ஸோ அந்த பஞ்சஸ்லாம் பார்க்கும்போது கிளியராக வந்து இது பொலிட்டிக்கலுக்கான ஒரு படம் மாதிரி தான் தெரியுது. மெயினாக வந்து நாங்கள் ஏதோ கேசரி நினச்சோம், என்னன்னா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சோம். இல்லை, இதில் எந்த கேசரியும் கிண்டுன மாதிரி இல்லை. இது எனக்குமோ விஜய் வந்து இன்னொரு ரீமேக் படத்தை எடுத்து பண்ணுற மாதிரி இருந்த மாதிரி தெரியல, எனக்கு அந்த சாயல் தெரியல. இது கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட்டாக விஜய் படம் மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அவர் இன்னும் பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர எங்காக செம்ம ஃபார்மில் இருக்கார். ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. ராவண மவண்டா வந்து இதுவரை ஒரு 100 தடவை கேட்டேன். அது கேட்கும் போதெல்லாம் அப்படியே பயங்கர வைப்பாக இருக்குது, பயங்கர மாசாக இருக்குது. பேக்ரவுண்டில் அந்த சீன்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. தேட்டர் கிளியே போகுது கன்ஃபார்மாக. பராசக்தி ஒரு நல்ல படம் தான், கண்டென்ட் உள்ள படம் தான், தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான படம் தான். ஸோ ஜனநாயகன் கூட வருது. இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது பார்ப்போம். சூப்பராக இருப்ப ட்ரெய்லரு, வேறு மாதிரி குத்துக்கிறாரு யச்சினத்து. அட்லி இது பார்த்துக்கிறோம், லோகேஷ் கனகராஜ், அதுக்கடுத்து நெல்சன் பார்த்துக்கிறோம். இது வேறு மாதிரி இருக்குது, எல்லாமே வந்து ஃபயராக இருக்குது. கன்னுலாம் வந்து சும்மா தரமாக இருக்கிறாரு. ஆலிட் படம்னா நம்ம படம் தான் ஆலிட்டு பேன் இண்டியா படமே நம்மளுது தான். வேறு மாதிரி சம்பவம் இது இல்லை. தளபதி தான் அப்புறம் நம்மளுக்கு மெயின். தளபதி பார்க்க தான் நம்ம வந்தோம் எல்லாமே. அதுக்கப்புறமா பார்த்தா மமிதா பைஜு செல்லம் சூப்பராக இருக்கிறா, இல்லை மஜாவாக இருக்கிறாவ. தளபதி இன்னும் வேற வெறித்தனமாக இருக்கிற இதில் ட்ரெய்லரில். ட்ரைலரை செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ப்ரோ. எல்லாமே நோட் பண்ணி எல்லாமே நல்லா இது இல்லை. இந்த படம் தான் நம்மளுக்கு பொங்கலுக்கு 1000 கோடி அடிக்கும். பிளாஸ்ட்டு தான் தளபதினாவே பிளாஸ்ட்டு. அவர் படம் அடிக்குது 1000 கோடி. எவனா வண்டிங்களா கொடுக்க ஆயிடுங்க பள்ளி. தளபதி வந்து கண்ணியத்தோட மூமெண்ட்டு, அதுக்கடுத்து ஜெயில் சீன்ஸு எல்லா மூமெண்ட்டும் செம்மையாகுது இல்லை. ஆனால் இதில் தளபதி வந்து சிஎம்மாக நினைக்கிறார்ல, கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, எதிர்பார்த்ததை விட இன்னும் செம்மையாக இருக்குது. ரோபோட்லாம் காட்டுறாங்க, புதுசாக இருக்குது. என்னன்னு தெரில, கேசரின்னாங்க. ஆனால் படம் வேறு மாரி எடுத்துருக்கான், போய் பார்க்கணும். ஃபுல்லாகவே குஸ்பம்ஸ் டைலாக்ஸ் தான் நிறையா இருக்குது இதில். ஆக்சுவலாக நான் எதுவுமே எதிர்பார்க்கல ப்ரோ. எப்படி இருக்கு கேசரி, நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் இருந்தேன். இந்த அளவு தளபதி படம், அதுக்காக கண்டிப்பாக போய் ராவண மவண்டான்னு ஒரு அந்த சாங் வருதுல்ல, அப்போது விஜயை காட்டுறப்போ ஒரு ஃப்ரேம் வருது, அது மரண மாசாக இருக்குது. ஐ எம் கம்மிங். டிக்கெட் தான் ப்ரோ கிடைக்காது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நாங்கள் எப்போ வந்து தலை ரசிகர் தான், இதில் அஜித் ரசிகர் தான் நான். ஆனால் அதிகமாக இந்த படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது படம். எல்லாம் டைலர் நல்லா தான் இருக்குது. நான் யாரை பற்றி நான் குறை சொல்ல. ஆனால் வந்து கட்சியில் நிற்கிறாரு, எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும், அதுதான் என்ன வேண்டியது. அவர் ஃபைட்டு எல்லாமே மஜாவாக இருக்குது. நான் எப்போ கட்சியில் வந்து நிற்கிறாரா அருமையாக வந்து நிற்கணும், அதுதான் மேட்ரு. எல்லா டைலாக் மஜா தான் இருக்குது, எந்த டைலாக் நல்லா இல்லை. அருமையாக எப்போவுமே அவரை பற்றி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க.